வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு முட்டை ஊற்றினா பைத்தானை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100 பாசிப்பருப்பை எடுத்து இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து தனியாக வச்சுக்கலாம். காரத்துக்கு தவிர மிளகா நீங்கள் எடுத்துக்கங்க. 3 மிளகா எடுத்துருக்கேன், சுட்டு இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். குக்கரில் நல்லா பருப்பை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகாயை உடச்சி போட்டுக்கணும். ஒரு தக்காளி பழம், ஒரு வெங்காயம், 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக அதை போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து 4-5 குக்கர் சவுண்டு விட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு முட்டை எத்தனாலையும் உடச்சி வச்சு ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு முட்டையை ஊற்றி கலக்கி மட்டும் விட்டுடுறேன். இதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு கொதி விட்டணும். தண்ணி தேவையான அளவு ஊற்றி இதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான். கடுகு பெருங்காயத்தூள் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு ஒரு கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான முட்டை பைத்தான் ரெடியாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.